ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1847வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்து 2ஆம் திருமொழியை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2ஆம் திருமொழியும் அடுத்த 3ஆம் திருமொழியும் ராமாவதாரத்திலே ஈடுபட்டு பாடிய பாடல்கள். அரக்கர்கள் பாடக்கூடிய, இலங்கையில் ராவணன் பட்டு போன பிறகு அவனுடன் இருந்த அரக்கர்கள் அஞ்சி பாடுவதாக, ராமன் புகழ் பாடுவதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள். இதிலே இந்த 2ஆம் திருமொழியின் 4வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். எங்கள் மேல் குற்றமில்லை என்கிறீர்களே, ராவணன் பிறன் மனைவியை நயந்து கவர்ந்து வந்த போது நீங்கள் அவனுக்கு நன்மை தரும் உபதேசங்களை செய்யாதது மட்டுமல்லாமல் அவனோடு சேர்ந்து குரங்கு படையை எதிர்க்க முற்பட்டது ஏன் என்ற கேள்வி வர, தம்பியே சொல்லியும் கேட்காமல் கெட்டவன், அரக்கர்கள் சொல்லுகிறார்கள், தம்பியே வீடனனே சொல்லியும் கேட்காமல் கெட்டவன் ராவணன் நாங்கள் சொல்வதை கேட்பானோ என்ற அரக்கர்கள், நாங்கள் பட்டதெல்லாம் போதும், எங்களை கொல்ல வேண்டாம் என்கிறார்கள். ராமபிரானிடமும் குரங்கு படைகள் தலைவரிடமும். எஞ்சலில் இலங்கைக்கு இறை எம் கோன் தன்னை முன்பணிந்த, எஞ்சலில் இலங்கைக்கு இறை எம் கோன் தன்னை முன்பணிந்த எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு, எங்கள் கண் முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். எஞ்சலில் இலங்கைக்கு இறை எம் கோன் தன்னை முன் பணிந்த எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வேரி வார் பொழில் மாமயில் அன்ன, விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வேரி வார் பொழில் மாமயில் அன்ன, அஞ்சு அல் ஒதியை கொண்டு நடமின், அஞ்சு அல் ஒதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ, அஞ்சு ஒல் ஒதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. எஞ்சல் என்றால் குறைவு, எஞ்சல் இல் குறைவில்லாத இலங்கை, வேரி என்றால் மனம், அஞ்சு அல் ஓதி கூந்தலுக்கு 5 வகை நலம் குணங்கள் இருக்கின்றன. அவை இருட்சி, சுருட்சி, நீட்சி, குளிர்ச்சி, அழகு. அதை பற்றி விளக்கமாக பின்னாடி வரும். அல் என்றால் இரவு அல்லது இருண்ட என்று பொருள். ஓதி கூந்தல் என்று பொருள். விஞ்சைவானவர் வித்யாதரர். அஞ்சு முற்றுப்போலி, அதாவது 5 என்பது 5 என்று வந்திருக்கிறது. ஆக எஞ்சலில் இலங்கைக்கு இறையம் கோன் தன்னை முன்பணிந்த எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். விஞ்சைவானவர் வேண்டிற்றே பட்டோம் வேரி வார் பொழில் மாமயில் அன்ன, அஞ்சு அல் ஓதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த பாடலுக்கான பதவுரை முதலில் பார்க்கலாம். எஞ்சலில் இலங்கைக்கு இறை, எதிலுமே குறைவில்லாத இலங்கை நகருக்கு அரசனான, இறை என்றால் அரசன், எம் கோன் தன்னை, எம் கோன் தன்னை எங்கள் தலைவனான ராவணனை முன் நாங்கள் அந்த அவனுடைய அரசவையிலே கூடியிருந்த அந்நாளிலே அவன் தம்பியே எங்கள் கண் முன்பே எங்கள் கண் முகப்பே பணிந்து, அவன் தம்பி வீடனன் எங்கள் கண் முன்னாலேயே வணங்கி, அந்த அரசவையிலே ராவணனை வணங்கி சொன்னான், நங்கையை அரக்கர் குடிக்கு நஞ்சுதான் என்று சொன்னான். பிராட்டி சீதா பிராட்டி அரக்கர் குலத்தை அழிக்க வந்த விஷம், அவளை உரிய இடத்தில் மீண்டும் சேர்ப்பித்தல் வேண்டும் என்று அண்ணனுக்கு ராவணனுக்கு புத்தி சொன்னான். பிராட்டி அரக்கர் குலத்தை அழிக்க வந்த விஷம் மீண்டும் ராமபிரானிடமே சேர்ப்பித்து விட வேண்டும் என்று சொன்னான். விஞ்சை வானவர் வேண்டிற்றே பட்டோம். அப்படி செய்யாததினாலே வித்யாதரர் முதலிய தேவர்கள் விரும்பியபடியே
நாங்கள் துன்பமடைகிறோம், நாங்கள் பட்டோம். வேரி வார் பொழில் மா மயில் அன்ன, மனம் கமழும் பெரிய சோலையில் உள்ள அழகிய மயில் போன்ற வேரி வார் பொழில் மா மயில் அன்ன, அஞ்சு அல் ஓதிய இருட்சி சுருட்சி நீட்சி குளிர்ச்சி அழகு என்ற 5 பண்புகளையும் உடைய இருண்ட கூந்தலை உடைய பிராட்டியை கொண்டு நடமின். மீண்டும் அழைத்து கொண்டு செல்லுங்கள், பிராட்டியை நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்கள். அஞ்சினோம், நீங்கள் இருப்பது எங்கள் உயிருக்கு ஆபத்து என்று அஞ்சுகிறோம். நீங்கள் சீதா பிராட்டியை அழைத்து கொண்டு திரும்ப விரைந்து சென்று விடுங்கள். தடம் பொங்கத்தம் பொங்கோ என்று இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதனுடைய திரண்ட பொருள் பார்த்தால், ஒரு குறைவும் இல்லாதவனாய், இலங்கைக்கு அரசனாய், எங்களுக்கு தலைவனாய் இருந்த ராவணனை அவன் தம்பியான விபீஷண ஆழ்வான் முன்பு எங்கள் கண்ணெதிரிலேயே பணிந்து நின்று, இந்த பிராட்டி அரக்கர் குலத்துக்கு நஞ்சாக தோன்றியவள், அவளை உரிய இடத்தில் மீண்டும் சேர்ப்பித்தல் வேண்டும் என்று சொன்னான். அப்படி சொல்லியும் கூட அந்த பாவி பணிந்து வாழ மாட்டாமையால் தேவர்கள் விரும்பியபடியே நாங்கள் துன்பப்பட்டோம். மனம் கமழும் பெரிய சோலையில் வளர்ந்த மயில் போன்றவளும், சுருட்சி நீட்சி குளிர்ச்சி அழகு மனம் எனும் 5 வகைப்பட்ட குணங்களை உடையதாய் இருள் போன்று கருத்திருக்கின்ற கூந்தலை உடைய பிராட்டியை மீண்டும் அழைத்து கொண்டு போங்கள். உங்கள் இருப்பு எங்கள் உயிருக்கு ஆபத்து என்று அஞ்சுகின்றோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ. முன்னரே விபீஷணன் மிக்க பெரும் சபை நடுவே ராவணனை நோக்கி, பாவி, ஜானகியை அபகரித்து கொண்டு வந்தாயே, இவள் அரக்கர் குடிக்கு விஷம் போன்றவள் என்பதை அறிந்திலையோ? இவளை கவர்ந்து வந்ததே காரணமாக அரக்கர் குடி முழுவதும் வேறற்று ஒளியப் போகிறது பார். இப்போதும் குற்றமில்லை, இன்றே ராமபிரானிடம் இவளை சேர்த்திடுவாயாக என்று உபதேசம் செய்தார். அந்த ஹித உபதேசம் ராவணன் செவியில் புகாமையாலே தேவதைகளின் கோரிக்கை நிறைவேறப் பெற்றது. போனது போகட்டும், இனி உங்கள் பிராட்டியை கொண்டு செல்லுங்கள், எங்களை ஒன்றும் செய்யாதீர்கள் என்கிறார்கள் அரக்கர்கள். எஞ்சல் இல் ஒரு வகையாலும் குறைபாடு இல்லாதவன் என்று பொருள். எஞ்சல் என்றால் குறைதல், குறைவு. அனுமான் இலங்கையில் புகுந்து முழுவதும் பார்த்தபோது என்ன செல்வம், என்ன ஐஸ்வர்யம் என்று சொன்னான். இந்த ராவணனிடம் அநீதி ஒன்று மட்டும் இல்லாமல் தவிர்ந்திருக்குமானால் சாட்சாத் தேவலோகத்தையும் ஆட்சி புரியக்கூடியவன் அல்லவா அவன் என்று வியந்தானாம். ஆதலால் செல்வத்தில் ஒரு வகை குறையுமற்றவன் என்கிறது. விஞ்ஞை வானவர், வித்யா என்ற வடசொல் விஞ்ஞை என்று திரிந்திருக்கிறது. தேவதைகளில் ஒரு வகுப்பான வித்யாதரர்களை சொல்கிறது இந்த சொல். தேவஜாதிக்கெல்லாம் இது ஒரு உபலட்சணமாகும். விஞ்சை என்று சொல்வது எல்லா தேவர்களுக்கும் சேர்ந்து என்பது பொருள். ராவணனை கொல்ல வேண்டும், தொலைக்க வேண்டும் என்ற வானவர்களின் வேண்டுகோள் நிறைவேற பெற்றதாயிற்று என்கிறார்கள் அரக்கர்கள். 5 அல் ஓதியை, ஓதி என்று கூந்தலுக்கு பெயர், 5 என்பது 5 என்று மருவி கிடக்கின்றது. மிருதுவாயிருத்தல், குளிர்ந்திருத்தல், நறுமணத்தோடு இருத்தல், கருத்திருத்தல், நீண்டிருத்தல் என்று உத்தம கூந்தல் குணங்கள் கேச லட்சணம் 5 வகைப்பட்டதாகும். அல் என்றது இரவுக்கு பெயராகி இருளை குறிக்கின்றது. இங்கே இருண்ட கூந்தல் என்று வரும். ஆக 5 வகை லட்சணங்களிலும் கருத்திருத்தல் என்பது சேர்ந்தே இருந்தாலும் அல் என்றது கூறியது கூறலாகுமே என்றால் 5 வகை குணங்களில் கருத்திருத்தல் என்பதை நீக்கி அடர்ந்திருத்தலை கூட்டிக் கொள்ளலாம் அல்லவா? இனி இந்த பாசுரத்திற்கான பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். எஞ்சலில் இலங்கைக்கு இறை எம் கோந்தன்னை முன் பணிந்த எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். பிராட்டியை கவர்ந்து கொண்டு வந்து இலங்கை புகுந்தவனாய் இந்த ஊரிலே வந்து இவளை மீட்க வல்லாருண்டோ என்று குறைவற்றிருந்த செருக்கு கொண்டிருந்த ராவணனுடைய
திருவோலக்க மண்டபத்திலே அரச சபையிலே நாங்கள் எல்லோரும் கூட்டமாய் குறைவர கூடியிருக்கும் போது எங்கள் முன்னே அவன் காலில் விழுந்து மங்களமான நற்பண்புகளால் நிறைவுற்றவளாயிருக்கின்ற இவளை அரக்கர் குலத்தை அழிக்க வந்த நஞ்சு அல்லலோ என்று ஸ்ரீ விபீஷண ஆழ்வான் சொன்னான். விஞ்சைவானவர் வேண்டிற்றே பட்டோம். விஞ்சையில் வல்ல வித்யாதரரை குறிப்பிட ஒரு மொழி ஒளிதன் இனங்கொளர் குறித்து என்ற முறையால் ஒரு மொழி ஒளிதன் இனம் கொளர்க்கு உரித்து ஒன்று சொன்னால் அது அந்த இனத்தில் உள்ள அனைவரும் இனங்குறித்தல் என்று சொல்வார்கள் அல்லவா என்ற விதிமுறை இலக்கண விதிமுறைப்படி தேவர் இனம் முழுவதும் இதனாலே விஞ்சை வானவர் என்பதனாலே உணர்த்தப்படுகிறது. வேறிவார் பொழில் மாமையிலன்ன அஞ்சு அல் ஓதியை கொண்டு நடமின். நறுமணம் வீசும் பரந்த சோலையிலே தன் நிலத்தில் மயில் போல இருக்கின்ற சுருண்டு நெய்த்து மணமுடைத்தாய் என்றார் போல ஐவகைப்பட்டிருப்பதாய் இருண்ட கூந்தலை உடைய பிராட்டியை மீட்டு கொண்டு போங்கள். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிர் இழந்து விடுவோமோ கொல்லப்படுவோமோ என்று பயப்படுகின்றோம். நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கது என்று சொல்லி பாடுகிறார்கள் அரக்கர்கள். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். எஞ்சலில் இலங்கைக்கு இறை எம் கோந்தன்னை முன் பணிந்த எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கு என்று நங்கையை அவன் தம்பியே சொன்னான். விஞ்சைவானவர் வேண்டிற்றே பட்டோம். வேறிவார் பொழில் மாமயில் அன்ன அஞ்சு அல் ஓதியை கொண்டு நடமின். அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். ஸ்ரீ ராமபிரான் திருவடிகளே சரணம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.